இந்த இனிமையான ஐம்பூதங்களும் இன்று மக்கள் மீது சீற்றம் கொண்டு கடுமையாக கொடுமையாக தாக்க வேண்டியதன் காரணம் என்ன? மனிதனை மனிதன் தாக்குகின்றான். அரசியலிலே அரசியல் அதிகாரத்திற்கு வந்து இன்று அரசியல் உலகளாவிய ரீதியிலும் சரி, எமது நாட்டிலும் சரி, சாதாரண மக்கள், அதாவது ஒரு விவசாய குடும்பம் அல்லது அன்றாடம் உழைத்து வாழ்கின்ற மக்களின் மத்தியிலே எந்த விதமான மாற்றமுமே இன்று ஏற்படவில்லை. அவர்கள் உழைத்துக் கொண்டேதான் இருக்கின்றார்கள். ஆகவே எல்லாமே பேச்சளவிலே தான் இருக்கின்றது. ஆகவே இந்த பேச்சளவு நிலையை கண்டு இயற்கையானது சீற்றம் கொண்டது. இந்த இயற்கை சீற்றம் கொண்டதால் இந்த இயற்கை இனிமை தன்மையை இழக்கும் நிலையை நாம் அந்த சீற்றத்தை ரசிக்காமல் இனிமை அற்ற நிலையிலே இயற்கையை கொடுமையாக நோக்கின்றோம். இந்த இயற்கைக்கு கொடுமை விளைவித்ததன் விளைவாகவே இயற்கையானது எமக்கு சீற்றத்தினூடாக பல தத்துவ கருத்துக்களையும் தத்துவ இயல்புகளையும் குறிப்பிடுகின்றது. ஆக